நான் உணர்ச்சிக்கு வசப்பட்டது வரைக்கும் நான் மற்றவங்களை அடிமைப்படுத்துவேன், என் குடும்பத்தை அடிமையாக வச்சிருப்பேன், என்னுடைய உதவியாளர்களை அடிமையாக வச்சிருப்பேன். பணிவு இருக்காது பெருமையின் காரணமாக. பெருமை நல்ல குணமா கெட்ட குணமா? நிச்சயமா ஷைத்தானுடைய குணம். அது இறைவனுக்கு சேர வேண்டிய குணம். எல்லா புகழும் எல்லா பேருமே இறைவன் ஒருவருக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அது வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் இருக்குதா? அது சத்தியத்துக்கு சாட்சியமா இருக்கிறோமா? பெருமையை வந்து கூட பயப்படணும், யாரில் பெருமைப்படுத்தி கூட பயப்படணும், வேண்டான்னு கேட்கணும், இவன்கிட்ட கேட்கணும். பெருமையும் புகழும் இறைவன் ஒருவருக்கு தான் சொன்னதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ அதை கேட்டிருக்கோம். ஆனா வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பெருமையை விரும்புகிறோம், புகழை விரும்புகிறோம், யாரையா புகழ்ந்துடுறோம், யாரையா பெருமைப்படுத்திடுறோம், அற்ப புகழையும் புகழ்றோம். இது எல்லாம் நம்ம கேடான வாழ்க்கைக்கு காரணமா இருக்கு. தெளிவான விஷயம், வாழ்க்கையில் நடைமுறையில் நிறைய மாற்றம் மாற வேண்டும். அது உணர்ந்து ஒத்துக்கிட்டா போதும். எந்த விஷயமே இந்த பாதையில் எந்த சிரமத்தை ஏற்படுத்தல. தெளிவான விஷயத்தை உறுதிப்படுத்தி வாழ்க்கையை கொடுக்கிறேன். நான் யாரையும் நீ வாழ்க்கையின் காரணம் போந்துடக்கூடாது, பெருமைப்படுத்திடக்கூடாது. நான் புகழ விரும்பவும் கூடாது, பெருமை விரும்பவும் கூடாது. என்னை யாரும் புகழாமலும் பெருமைப்படுத்தாலும் நீ என்ன பாதத்துக்கோ அப்படின்னு பிரார்த்தனை ஆக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலை இல்லாமல் பாதுக்கிறோம். யாரும் உங்களை பெருமை பேச மாட்டாங்க. இப்போ நமக்கு வருத்தம் வருது, ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கலன்னு சொன்னால், ஒரு செஞ்சுட்டோன்னு சொன்னால் யாராவது நம்ம புகழணும் பெருமைப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த எண்ணமே தப்பு. அல்லது நமக்குள்ளேயே ஒரு அகப்பெருமை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த மன்னிப்பு கருணை கொண்டு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை அது. நம்ம நல்லபடியாக இல்லை, நம்ம நல்லவங்க கிடையாது. எத்தனையோ கஷ்ட காலங்களில் நம்ம இறைவன் திரும்பி இருக்கோம். நல்லபடியாக வாழ வச்சிருக்க கொஞ்சம் நன்றி உணர்வோட நமக்கும் சரி, நம்முடைய பெற்றவங்களுக்கோ மனைவி பிள்ளைங்களுக்கோ அல்லது நெருக்கமாக இருக்கவங்களுக்கோ பல கஷ்டங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது, அத்தாட்சி ஆயிருக்குது. ஆனால் சுகமாக வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது, எல்லாரையும் கண் குளிர்ச்சியாக வச்சிருக்கும் பொழுது நம்ம என்னைக்கே நன்றி கொடுத்துருப்போமா? என் பிள்ளைங்க நல்லபடியாக வச்சிருக்க, என்ன நல்லபடியாக வச்சிருக்க, என் மனைவி நல்லபடியாக வச்சிருக்க, எந்த சிரமமும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்காங்க, சுகமாக இருக்காங்க, அதுக்கு நன்றி செலுத்தி இந்த சுகம் அதிகமாக கேட்டிருப்போமா நம்ம எல்லாரும்? இது வரைக்கும் கஷ்டங்கள் மாறி வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ சுகமான வாழ்க்கையை கொடுத்துருக்கும் போது இந்த சுகத்தை நமக்கு தனிப்பட்ட முறையும் சரி, நம்ம மனை குடும்பங்களுக்கும் சரி, குடும்பத்தினருக்கும் சரி, சந்தையிலும் சரி, பெற்றவங்களும் சரி, சுகமாக வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது, சுதந்திரமாக வாழ வச்சுட்டு இருக்கும்போது, நல்ல ஓய்வு உறக்கத்தையும் கொடுத்து வெளிக்க வைக்கும் பொழுது, எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்போம். அல்லது நம்ம வீட்டில் யாராவது தூக்கம் இல்லாமல் இருந்தால் நமக்கு தூக்கம் போயிடும். அந்த பிள்ளைங்க தூக்கி வச்சுக்கிட்டே அழுதுட்டு நம்ம தூக்கி வச்சுட்டே இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் அழகான முறையில் ஓய்வும் உறக்கத்தையும் கொடுத்து வெளிக்க வச்சு, நல்ல நடமாட வச்சு, அவங்கள சாப்பிட வச்சு, செமிக்க வச்சு, கழிவுலையும் வெளியேற்றிட்டு இருக்கானே, அது நமக்கும் சரி, நம்ம குடும்பத்தாருக்கும் சரி, நெருக்கமானவும் சரி, அதை உணர்ந்து இறைவனை இப்படி ஒரு சுகத்தை கொடுத்துருக்கு, இந்த சுகம் அதிகம் நம்ம கேட்டிருப்போமா? மறுபடியும் கஷ்டம் வரும், இறைவன் திரும்புகிறோம். சுகத்துக்கு நன்றி செலுத்துறோம்னு சொன்னால் இந்த சுகத்தை அதிகமாக்குறேங்க. நான் கொடுத்துருக்கு இந்த சுகத்துக்கு, நான் கொடுத்த சுகம் உங்களுக்கு, இதுக்கு நன்றி செலுத்தினா நான் அதிகமாக்குறேன். ஆனால் வெறும் நன்றி செலுத்துறது கிடையாது.